இது பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா பிள்ளையார் தெரிவார், பிள்ளையார் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்தாரா. அப்புறம் தான் யோசித்தேன், ஐயோ இது பிள்ளையாரா, இவரை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நொந்ததுக்கப்புறம் சரி சுவாமியை ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணேன். இவங்களாம் பாருங்களேன், ரொம்ப நேரம் ஆக்குறனால இவங்களாம் காசு கொடுத்துட்டு வந்து உட்காடுறாங்க இந்த மாதிரி. அப்போ வரைக்குமே பிள்ளையார் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் 4 நிமிஷமோ 5 நிமிஷத்துக்கு சுவாமியை வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அது தர வேற போட்டிருக்கா எனக்கு தெரியல. சரி இவர் தான் நாம் வந்து சாட்டர்டேவை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தா பிள்ளையார் இவர் கையை எப்படி வச்சு மறைக்கிறாரு, அப்படி வச்சு மறைக்கிறாரு. ஒரே காமெடியாக இருந்தது அன்றைக்கி எனக்கு. ஆனால் வந்து அபிஷேகம் ஃபுல்லாக பார்த்தேன் நின்று. அதனால ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுவும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு கொஞ்சம் போயிட்டு வந்தாலே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸாக போயிட்டு ரிலாக்ஸாக வரணும்னு நினைப்போம். அதனால் சுவாமியை வந்து ஆனால் ரிலாக்ஸாக தான் பார்த்தேன். கூட்டம் இருந்தது, இருந்தாலும் வந்து ரொம்ப முந்தி அடிச்சுக்கிட்டு இடித்து பிடிச்சிக்கிட்டு போங்க விலகுங்க அப்படின்னு சொல்லாமல் நார்மலாக ரொம்ப அமைதியாக உட்காந்து சாமி பார்த்தேன். சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்தோம். அதனால் கொஞ்சம் நல்லாவே இருந்தது, ப்ளசண்ட்டாக. ஆனால் வந்து போக போக இது ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் வந்து வாங்கிட்டு இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சுவாமி இப்போ ஸ்க்ரீன் திறந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இவர் வேறு அப்பப்போ கையை வச்சு மறைச்சிட்டே இருப்பார். அதுவும் ஐயோ சாட்டர்டேஸ்வரருக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப் இருக்குது. காஃபி ஷாப் பேரை மறந்துட்டேன். அங்கே வந்து ஸ்ட்ராங்காக காஃபி வாங்கி குடிங்க, செம சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நான் குடித்ததே இல்லை. இந்த மார்கழியில் தான் நான் போயிட்டு சரி காஃபி குடிச்சு பார்த்தா செமையாக இருந்தது. அது ஸ்ட்ராங்காக வேற போட்டு கேட்டேன்னா அவர் ஸ்ட்ராங்காக கொடுத்தாரா, செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா குடித்தேன். நீங்களும் அதே மாதிரி நல்லா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த கோவில், அதாவது கோவில் மெயின் வாசலோட ரைட் சைடில் ஒருத்தர் காஃபி வச்சுருப்பார். பார்த்தாலே தெரியும் அங்கே காஃபி கடை. லெஃப்ட் சைடில் வளையல் கடையெல்லாம் வச்சுருப்பாரு. கொஞ்சம் பெட்டி ஷாப் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரைட் சைடில் வந்து காஃபி ஷாப் இருக்கும். போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் காஃபி வாங்கி குடிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. நான் அந்த காஃபி குடிக்கிறதுக்காகவே மார்கழி மாதம் இன்னொருக்கும் போனோன்னா பார்த்துக்கோங்களேன். நான் என் மாமியார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் இன்னொரு தடவை போய் காஃபி குடிக்கவா, என் மாமியார் தொட்டப்பக்கட்டு பிஞ்சிடும் அப்படி சொன்னிச்சு. போதும் ஒரு தடவை போயிட்டு வர்றது அதுவே பெருசு அப்படி சொல்லி, அதனால் சரின்னு சொல்லிவிட்டு வாய் கையை மூடிட்டு பேசாமல் விட்டேன். இல்லைனா ஏன் நமக்கு வந்து திருநாளார் தானே, இதுவும் சாட்டர்டேஸ்வரர் தானே, எந்த தடிக்கி விழுந்தா பக்கத்து தெரு தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கு, அவ்வளோ சூப்பராக. சுவாமியை திறந்துட்டாங்க. ஆனால் அந்த கம்பி இப்போ மறைக்கும். இப்போ பாருங்களேன், 2 சைடு அந்த அடுக்கு தீபம் நல்லா தெரியும். தெரிஞ்சுட்டு அந்த வெள்ளிலாம் வந்து வெள்ளியை இன்னும் கலைக்கலைன்னு நினைக்கிறேன்.